பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ஒண்ணா தான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது தொடர்பான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது எப்ப எடுக்கப்பட்டது? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் சமீபத்தில ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இதோட கிராண்ட் ஃபினாலேல திவ்யா கணேசன் அவர்கள் பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் அங்க மிகப்பெரிய அளவுல ஃபன் பண்ணியிருந்திருக்காங்க. கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், இந்த சீசன் கண்டஸ்டன்ட்ஸ், இது மட்டும் இல்லாம டெக்னீசியன்ஸ், இது தொடர்பா ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிகப்பெரிய அளவுல பார்ட்டி ஒண்ணு நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு பார்ட்டியில கூட பார்த்தீங்கன்னா, பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பாரு மற்றும் கமருதீன் இந்த 2 பேருமே இந்த சீசன்ல ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சீசன்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பேக் ஃபயரா மாறி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு சீசனை விட்டு வெளியே போயிருந்தாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் அவங்க பேசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு பிக் பாஸ்க்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன்ல எப்போதும் இல்லாத வகையா இவங்க 2 பேரையுமே ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. ஃபினாலேல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்ப கூட கமருதீன் பாருவ பத்தி பேசியிருந்தாரு. பாரு கமருதீன பத்திலாம் பேசியிருந்தாங்க. ஸோ வெளியில போயும் இவங்க 2 பேரும் நல்ல பாண்டிங்கோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது அங்கேயே புரிஞ்சிருந்துச்சு. அண்ட் ஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது, வெளியவுமே எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு மற்றும் கமருதீன் ஒண்ணா தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே இப்ப என்ன கேட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, வெளிய போனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இவங்க ஒண்ணா தான் இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் கூடிய சீக்கிரமே இவங்க மேரேஜ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டும் இப்போதைக்கு பண்ணிட்டு, ஒரு சக்சீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த விஷயங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட கேள்விகள கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. உங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உண்மையா தான் இருக்கு. சும்மா அந்த ஷோக்காகலாம் நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு. அண்ட் பாருவுமே இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஸோ இத தாண்டி பார்க்கும்போது, கண்டிப்பா இவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறமும் ஒண்ணா தான் இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் கப்புலா தான் அஃபிஷியலா சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய சில நாட்கள்ல அவங்க 2 பேரும் அனௌன்ஸ்மென்ட் விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து நெறைய விதமான கமெண்ட்ஸ்கள பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்க்கும்போது, எனக்கு ஒரு சிலர் தான் பயங்கர சிரிப்பா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கானா வினோத். அவர் வந்து கடைசி நேரத்துல பாருகிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருந்தாரு. அண்ட் உன்னால தான் அவன் லைஃப் எப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கமருதீன் வெளிய போறப்ப கூட அவர கட்டிப்புடிச்சு, "நீ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பாரு கூட சேராத. நீ இந்த ஷோல இருந்திருக்க வேண்டிய நபர். நீ ஏன் அப்படி இல்லாம போயிட்ட?" அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியும், ரெட் கார்டு வாங்கியும், வெளிய போயும் அவங்க ஒண்ணா தான் இருக்காங்க அப்படிங்கிறது பயங்கர ஃபன்னான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமாவும் இருக்கு. இத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.